விளையாட்டுத்துறை அமைச்சர் என்கின்ற முறையை விட அடிப்படையில் இந்த நேரு ஸ்டேடியத்தில் இதே எஸ்டிஐடியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்த ஒரு பிளேயர் நான். ஸோ அதனால் இதுதான் என்னுடைய வீடு. ஸோ மார்னிங் பிரின்சிபல் செக்ரட்டரி அண்ட் எம்எஸ் மார்னிங்கே நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸோடைய அவங்களுடைய டயட்ஸ், அவங்களுடைய ப்ராக்டிஸ், அப்புறம் கோச்சஸோட தேவைகள், பிளேயர்ஸோட தேவைகள், இதெல்லாம் மார்னிங் அவங்களோட பேசணும். கண்டிப்பாக விளையாட்டுத்துறைங்கிறது கல்வித்துறை எந்த அளவுக்கு முக்கியமோ விளையாட்டுத்துறை அதுக்கு சரிசமமாக பார்க்கப்படணும். அதுதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய விஷன், எங்களுடைய விஷனும் அதுதான். அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏன் விளையாட்டுத்துறை முக்கியம்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமான போதை பழக்க வழக்கங்களும் ட்ரக்ஸ் கல்ச்சரும் மது பழக்கங்களும் அதிகமாக இருக்குது. ஒரு முன்னுதாரணமாக பார்த்தீங்கன்னா, பிரேசிலில் முன்னாடி ட்ரக்ஸ் கல்ச்சர் அதிகமாச்சு. ஆனால் அன்றைக்கு இருந்த அரசு விளையாட்டுத்துறை முன்னிலைப்படுத்தினாங்க. வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச்லாம் நடத்தினாங்க. ஸோ அப்போ இளைஞர்கள் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய உழைப்பையும் விளையாட்டுத்துறையில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. பிரேசில் ஃபுட்பாலில் வேர்ல்டு லெவலில் டாப் கண்ட்ரியாக அதுக்கப்புறம் மாறுச்சு. அது மாதிரி ஏழ்மையாக இருக்கக்கூடிய நாடுகளில் விளையாட்டுகள் இளைஞர்களை மனதை ஒருங்கிணைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கு விளையாட்டுத்துறை ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும். ஸோ அதனால் ஸ்கூல்ஸில் இருந்தே ஸ்போர்ட்ஸை எந்த அளவுக்கு எஜுகேஷனோ அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும். விளையாட்டு வீரர்களுக்கு, வீராங்கனைகளுக்கு ஸ்கூல்ஸ்லேருந்தே அவர்களுக்கு தேவையான இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவல், அதாவது முன்னாடி நம்ம ஸ்கூல் கேம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம், நேஷனல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒலிம்பிக் மெடல் எப்படி நம்ம வெற்றி பெறணுங்கிற ஒரு எஜுகேஷன்ஸ் கிடையாது, ஒரு அவேர்னஸ் கிடையாது. நம்மளுடைய குறிக்கோள் ஒரு பெரிய குறிக்கோளாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். அமெரிக்கா, ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா 10 வயசுலேயே 8 வயசுலேயே ஒலிம்பிக்ஸ்க்கான ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்க்கு ஒலிம்பிக்ஸை பற்றி இன்னும் ஒரு எஜுகேஷன் சரியாக இல்லை. அது எப்படி பங்கு பெறணுங்கிறது தெரியல. இன்னும் ஸ்கூல் கேம்ஸ்